அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இமாம் மஹதி அலி என்பவர் யார்? அடையாளம் 1. உண்மையான மஹதி அலைஹி வஸல்லம் என்பவர் சவுதி அரேபியாவில் மக்கா நகரில் மட்டுமே வெளிப்படுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது நேரடி வழித்தோன்றலாகவே மஹதி அவர்கள் இருப்பார். இன்னொரு விதத்தில் சொன்னால் அவர் குறைஷி குலத்தை சேர்ந்த ஒரு அரபியாகவே இருப்பார். இமாம் மஹதியின் இயல்பு பெயர் அச்சொட்டாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயராகவே இருக்கும். அதாவது முஹம்மது இப்னு அப்துல்லா என்பது அவருடைய பிறப்பு பெயராகும். பிறப்பில் வேறொரு பெயரையும் பிற்காலத்தில் முஹம்மது இப்னு அப்துல்லா என்று மாற்றப்பட்ட பெயரையும் கொண்டோரையெல்லாம் இந்த கணக்கில் சேர்க்க முடியாது. அநீதியும் அராஜகமும் முழு உலகையும் ஆக்கிரமித்திருக்கும் போது நீதியும் நேர்மையும் நிரம்பிய ஒரு புத்தம் புது ஆட்சியை அரபு நாட்டில் இமாம் மஹதி நிறுவுவார். இமாம் மஹதியின் வெளிப்பாடு என்பது திட்டமிடப்பட்ட ஒன்றாகவோ படிப்படியான மாற்றங்களின் விளைவாக ஏற்படும் ஒன்றாகவோ ஏற்கனவே யூகிக்கப்பட்ட ஒருவரது வெளிப்பாடாகவோ இருக்காது. மாறாக யாருமே எதிர்பாராத ஒரு சாதாரண மனிதரது திடீர் மாற்றங்களின் விளைவாகவே மஹதி எனும் பாத்திரம் ஒரே நாளில் வெளிப்படும். இமாம் மஹதி வெளிப்படும் தினம் வரை அவர் ஒரு சிறந்த நல்லடியாராக இருக்க மாட்டார். குற்றம் குறைகள் பலவீனங்கள் நிறைந்த ஓர் அற்ப மனிதராகவே அவர் இருப்பார். ஒரே இரவில் அவரை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி அவர் மனதை இறைவன் மாற்றும் வரை அவர்தான் மஹதி என்னும் உண்மை அவருக்கே தெரிந்திருக்காது. பரந்த நெற்றியையும் கூரிய நீண்ட மூக்கையும் கொண்ட ஒரு மனிதராகவே மஹதி அலைஹி வஸல்லம் இருப்பார். இமாம் மஹதியின் ஆட்சி காலம் 7 ஆண்டுகள் ஆகும். மஹதி எனது குடும்பத்தை சேர்ந்தவராகவும் ஃபாத்திமாவின் வழித்தோன்றல்களில் ஒருவராகவுமே தோன்றுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனது குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதர் அரபுகளை ஆட்சி செய்யாதவரை உலகம் அழியாது. அவரது பெயர் எனது பெயராக இருக்கும். அவரது தந்தையின் பெயர் எனது தந்தையின் பெயராக இருக்கும். ஒடுக்குமுறையும் கொடுங்கோலும் ஆக்கிரமித்திருக்கும் பூமியை அவர் சமத்துவத்தை கொண்டும் நீதியை கொண்டும் நிரப்புவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனது குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதர் அரபுகளை ஆட்சி செய்யாதவரை யுக முடிவு நாள் ஏற்படாது. அவரது பெயரும் எனது பெயரும் ஒரே மாதிரி இருக்கும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். இவ்வுலகம் அழிவதற்கு ஒரு நாளைக்கு முன்பாவது எனது குடும்பத்திலிருந்து ஒரு மனிதரை அல்லாஹ் தோற்றுவிப்பான். ஒடுக்குமுறையும் கொடுங்கோலும் நிரம்பியிருக்கும் இப்பூமியில் அவர் நீதியை கொண்டு நிரப்புவார். இதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள். மஹதி எனது குடும்பத்தை சேர்ந்தவர். ஆரம்பத்தில் மார்க்கப்பற்று அற்ற அவரை ஒரே இரவுக்குள் அல்லாஹ் பக்குவப்படுத்தி நேர்வழி பெற்ற இமாமாக மாற்றுவான். இதை நபி அவர்கள் கூறினார்கள். மஹதி எனது குடும்பத்தை சேர்ந்தவர். அவரது நெற்றி அகலமாகவும் மூக்கு கூரிய நீண்ட வடிவத்திலும் இருக்கும். ஒடுக்குமுறையும் கொடுங்கோலும் நிறைந்திருக்கும் அரபுகளின் பூமியில் அவர் சமத்துவத்தையும் நீதியையும் நிரம்பச் செய்து 7 ஆண்டுகள் வரை அவர் ஆட்சி செய்வார். இதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.